ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முதல் தடவையாக ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டுக்கு புதுசாக வாங்கின உஷா கொலாசல் மாடல் டேபிள் டாப் வெட் கிரைண்டரோட ப்ராடக்ட் ரிவ்யூ இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோ பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. ஆக்சுவலாக கிரைண்டர் வாங்கணுன்ட்டு ஐடியா வந்த உடனே ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டோம். முதல் தடவை நாங்கள் ஆர்டர் பண்ணது வேறு பாப்புலரான பிராண்ட் மாடல் அதுதான் ஆர்டர் போட்டிருந்தோம். ஆனால் அது டெலிவரி வந்தப்போ பார்த்திங்கன்னா ட்ரம் உடஞ்சி வந்தது. சரின்னு ரெண்டாவது தடவையும் ப்ராடக்டை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதே மாடல் ஆர்டர் பண்ணோம். ரெண்டாவது தடவை பார்த்திங்கன்னா கல்லே உடஞ்சி வந்தது. அந்த பிராண்டு மாடலோட இமேஜே எங்களுக்கு போயிடுச்சு. இனிமேட்டு இந்த மாடல் வேண்டான்னு சொல்லிவிட்டு சரின்னு டேரெக்டாகவே ஷோரூமுக்கு போயிட்டு வாங்கிட்டோம். ஷோரூமில் இந்த மாடல் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. உடனே இதை பில் பண்ணிவிட்டு அங்கேயே ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு கையோடு வாங்கிட்டு வந்துட்டோம். உண்மையை சொல்லணுன்னா முதல் தடவை ஷோரூமில் இந்த பேக்கிங்கை ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போதே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருந்தது. இந்த மாடலோட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா 100% காப்பர் மோட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் 2 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம், அக்சசரிஸ் பார்த்திங்கன்னா தேங்காய் திருவறதுக்கு அந்த கோகனட் ஸ்க்ரேப்பர், மாவு பிசையறதுக்கு ஆட்டா நீடர், ஒரு மாவு கரண்டி அதாவது ஸ்பேட்டுலா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க வித் வாரண்டி கார்டோட. ட்ரம்முக்கு ஒரு பிளாஸ்டிக் மூடியும் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல இந்த கலரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போது கையோடு நம்ம மாவும் அரைச்சிடலாம். காலையிலே நான் அரிசிலாம் ஊற வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இப்போது கிரைண்டரை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் இந்த அளவுக்கு தூசு இருக்கும். இது சுத்தம் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுலபம். இப்போ இந்த கல்லெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு சால்ட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. கல் நம்ம சரியாக ஃபிக்ஸ் பண்ணினோன்னா அந்த ட்ரம் பார்த்திங்கன்னா ஆடாமல் இருக்கும். நம்ம மாற்றி ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் ட்ரம்மில் ஷேக்கிங் இருக்கும். இப்போ நான் கல்லை மறுபடியும் எடுத்துகிட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அரை கப் உப்பை போட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா அரைப்படட்டும். தூள் உப்பு சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். கல் உப்புலாம் வேண்டாம், தூள் உப்பே கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஓட விட்டாலே போதும். அந்த டஸ்டெல்லாம் உப்புலேயே நல்லா ஒட்டிட்டு வந்துடும். இப்போ இதை கீழே கொட்டிட்டு ரன்னிங் வாட்டரில் நல்லா அலசி எடுத்துட்டாலே கிரைண்டர் இப்போது மாவு அரைக்க ரெடி ஆகிடும். கிரைண்டர் நல்லா சுத்தமாயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே இதில் எதுவுமே போட தேவையில்லை. டைரெக்டாக இப்போ நம்ம ஊற வச்சுருக்க உளுந்து போட்டு அரைக்க வேண்டியது தான். இட்லி தோசை மாவு அரைக்கிறதுக்கு நான் அரிசி தனியாக உளுந்து தனியாக தான் ஊற வச்சுருக்கேன். அரை கப் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயத்தை 2 தடவை தண்ணியில் அலசிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். 2.5 கப் அளவுக்கு இட்லி அரிசியை 3 தடவை தண்ணியில் அலசிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் விட்டு அதை வெளியிலே வச்சாச்சு. அரிசியும் உளுந்தும் குறைஞ்சது 6 மணி நேரம், மேக்ஸிமம் 8 மணி நேரம் ஊறினா சீக்கிரமாகவே அரைப்பட்டுடும். நல்ல மாவும் பார்த்திங்கன்னா உப்ரி ஆகும். உளுந்தை இப்போ நேராக ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து சில்லுன்னு இருக்க அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு உளுந்து போட்டு இப்போ அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நாலு 25க்கு நான் உளுந்து போட்டேன். இப்போ மணி 4:35 ஆச்சு. 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா அரைப்பட்டு இந்த மாதிரி நல்ல வெள்ளை கலரில் புசு புசுன்னு பொங்கி வந்திருக்கு. அரிசியும் உளுந்தும் பார்த்திங்கன்னா இந்த கப்பில் தான் நான் அளந்து ஊற வச்சேன். இப்போ உளுந்து ரெடி ஆகிடுச்சு. ஊற வச்சுருக்க அரிசியையும் சேர்த்து இப்போ அரைக்க வேண்டியது தான். அரிசியும் உளுந்தும் இதே அளவில் எடுத்து 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு இந்த மெத்தடில் அரைச்சோன்னா சாஃப்டான பஞ்சு போல் இட்லி கிடைக்கும். நல்ல முருகலான தோசையும் இதில் சுலபமாக ஊற்றலாம். கிரைண்டர் ஓடும்போது சத்தம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதே மாதிரி மோட்டர்லேருந்து ஹீட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் என்னவோ மிக்சியிலேருந்து வர அந்த ஹீட்டு தான் என்னால் உணர முடியுது.
கொஞ்சம் வெதுவெதுன்னு தான் இருக்கே தவிர ஹீட்டாக கூட இல்லை. அதில் ட்ரம்மில் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே சூடு இல்லை. ஏன்னா நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றி தான் அரைச்சிருக்கோன்றதுனால ட்ரம்மு ஃபுல்லாகவே சில்லுன்னு தான் இருக்குது. அரிசி போட்டு சரியாக 10 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போது மணி 4:45. மாவு பார்த்திங்கன்னா நல்ல இது மாதிரி மைய அரைச்சாச்சு. நம்பவே மாட்டிங்க, 20 நிமிஷத்தில் இது நல்லா மைய அரைச்சி கொடுத்துருச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ மாவை வேற ஒரு பாத்திரத்தில் மீட்டு வச்சுட்டு சுத்தம் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் சுத்தம் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல்ல கல் எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு ட்ரம்லேருந்து மாவை இது மாதிரி மீட்டு எடுத்துக்கலாம். மாவை ட்ரம்லேருந்து மீட்டு எடுத்துட்ட பிறகு ட்ரம்மில் மறுபடியும் கொஞ்சம் நிறைய தண்ணீர் ஊற்றி 2 தடவை சுற்றிட்டு அதை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அது நல்லா தெளிஞ்சு வந்துடும். தண்ணியை இருத்துட்டு நம்ம அதில் இருக்க மாவையும் இந்த மாவு கூடயே கலந்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கிரைண்டரும் சுலபமாக சுத்தம் பண்ணிட முடியும். மாவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நமக்கு வேஸ்ட் ஆகாது. பொதுவாக இட்லி மாவு காலையில் அரைச்சோன்னா நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். இப்போ ஏற்கனவே இது சாயங்காலம் ஆகிடுச்சுன்றதுனால நைட்டு ஃபுல்லாக இதை வெளியே வச்சுட்டு காலையில் உப்பு கலந்து இட்லி சுட வேண்டியது தான். நான் முதல்லே சொன்ன மாதிரி இது பெய்ட் ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. இந்த மாடலை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன அனுபவங்கள் ஏற்பட்டதோ அதை அப்படியே நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மாடல் ரொம்பவே பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.